ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஃபஸ்ட் டைம் வந்து திருவண்ணாமலை போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கூட போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கிளம்புன நேரம் பார்த்திங்க அப்படின்னா, வெளியே கிளம்புற 6 மணிக்கு 6:30க்கெலாம் ட்ரெயினு. நல்லா தூங்கிட்டோம். எந்த ஒரு திங்ஸுமே எடுத்து வைக்கல. திடீர்னு முடிவு பண்ணுனது. மாமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் இந்த மாதிரி கோவில் ஸ்தலம் ரொம்ப தூரத்தில் உள்ளது, அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்தலத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் திடீர்னு முடிவு பண்ணதுனால நைட்டு தூக்கம் நல்லா தூங்கிட்டோம். விடிய காலம்பறையே எழுந்திரிச்சோமா, டக்கு டக்குன்னு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, எங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் அவ்வளோ லைட்டாக மூஞ்சி மட்டும் கழுவிட்டு கிளம்பிட்டோம். ஊருக்கு போனதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் போய்ட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா, என் பாப்பா கூட தூக்கம், சரியான தூக்கம். 2த்தையும் கூட்டிக்கிட்டு கரெக்டாக ஒரு 6:20க்கெலாம் வந்து ட்ரெயின் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. 10 நிமிஷம் வந்து ட்ரெயின் லேட்டாக வந்ததுனால எங்களுக்கு அது சாதகமாக போச்சு. பனியும் வேறு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இதே எங்கள் ஊர் சீர்காழி ஜங்ஷன். இங்கே வந்து இப்போ அடிக்கடி வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா என் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால நம்ம பாண்டிச்சேரி போகிறோம் இல்லையா, அதனால் ட்ரெயினுக்கு இங்கே தான் வருவோம். எப்போதுமே இந்த இடத்துல தான் ட்ரெயின் ஏறுறதுக்கு, வண்டி இங்கே தான் ஸ்டாப் பண்ணுறது. அதே போல் மாமா வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணு இந்த சிண்டு மட்டும் தான் கட்டுனேன், மூஞ்சி கூட கழுவிட ஆள் அப்படியே நிற்கிறா. சரின்னு சொல்லிவிட்டு மாமா என்ன போக சொன்னாங்க. நான் போய் போகிறதுக்கு அலுப்புப்பட்டுக்கிட்டு நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருந்தேன். இங்கே பாருங்கள், 2 குட்டீஸும் உட்காந்துருச்சு கீழே தூக்கத்தில். அப்புறம் பார்த்திங்கன்னா, மாமா வண்டி நிறுத்திட்டு நேராக வந்து ஜங்ஷனுக்குள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்தாங்க மாமா. இங்கேயே வந்து நாங்கள் வந்து டிஃபனும் வாங்கிட்டோம், இட்லி வடை வாங்கிட்டு டிக்கெட்டும் எடுத்தாச்சு. இந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின், எந்த பெட்டியில் வேணாலும் ஏறலாம். அந்த எக்ஸ்பிரஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா முன்னாடி பின்னாடி அப்படி 2 பெட்டி அந்த மாதிரி தான் ஏறுற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு ரொம்பவுமே சிரமம். பெட்டி எங்கே நிற்கிதுன்னு தெரியாமல் அலைஞ்சிட்டு நிற்கணும். ஒரு வழியாக இந்த ட்ரெயினுங்கிறது நமக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். எல்லா பெட்டியும் ஃப்ரீயாக இருக்கும், ஏறிக்கலாம். அதனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். டிக்கெட் எடுத்த கொஞ்ச நேரத்துலேயே ட்ரெயின் வந்துருச்சு. ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு பெட்டியில் எந்த சீட்டு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் என் பிள்ளைங்க எல்லாம் ஏறிட்டோம். ட்ரெயினில் போனால் என் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஜன்னல் ஓரத்துலாம் உட்காரணும். அதனால் ஜன்னல் சீட்டாக பார்த்து உட்காந்தாச்சு. உட்காந்ததுமே மாமா வந்து டியூட்டிக்கு போகும்போது ஒரு பேக் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கில் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கும். எப்படின்னா சோப்பு, சீப்பு, கண்ணாடி, மற்றபடியான அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே அந்த பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த பேக்கெல்லாம் எடுத்து பாப்பா வந்து ரெடி பண்ணாங்க. பாத்ரூமில் கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகட்டும், பல்லெல்லாம் விளக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே பாருங்கள், வெளியில் எவ்வளோ பனி பெய்யுதுன்னு. பார்க்க நல்லா தான் இருக்குது. அது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, காற்றடிக்க அந்த பனி ஃபுல்லாக உறைஞ்ச மாதிரி அப்படியே உள்ளே ட்ரெயின்குள்ளே வந்து சீட்லலாம் பட்டு இருந்துச்சு. நான் கூட யாராவது தண்ணி ஊற்றிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டேன். அப்புறம் மாமா எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பாவை மட்டும் ஃப்ரெஷ்அப் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு அடுத்து அவங்க போயிட்டு வந்தாங்க. ட்ரெயின்லேயே வந்து சாப்பிட்டாச்சு. டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து டேரெக்டாக நம்ம வந்து விழுப்புரம் வந்து இறங்கியாச்சு. விழுப்புரம் வந்து எங்களுக்கு இது புதுசு தான். விழுப்புரம்லாம் நான் வந்ததே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப தூரம் இருக்கும் அப்படின்னு மட்டும் தெரியும். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் வந்து டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா ட்ரெயின் வர்றதுக்கு ரொம்ப லேட்டு. 11 மணி தான் ட்ரெயின் வரும் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் சாப்பிடல. மாமா மட்டும் தான் காலைல ட்ரெயினில் சாப்பிட்டாங்க. நான் மட்டும் இங்கே விழுப்புரத்தில் வந்து நான் சாப்பிட்டேன் காலை சாப்பாடு. சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து இந்த பிரிட்ஜு பாலம் இருக்குல்ல, அந்த பாலத்து மேலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். என் வீட்டுக்காரர் உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். என் பிள்ளைங்க இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு, ஜாலியாக உட்காந்துருந்துச்சுங்க. அப்புறம் ட்ரெயின் வந்ததுக்கப்புறமா ஏறி நம்ம வந்து திருவண்ணாமலை வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேர்ந்ததும் பார்த்திங்க அப்படின்னா மழை தான். கண்ணுக்கு எதுக்கே மழையாக இருந்துச்சு. பார்த்ததும் அப்படியே ஆணு பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ அழகாக. வீடியோலாம் நிறைய எடுக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு வந்து இறங்கினோம். ஆட்டோவில் வந்து ஷேர் ஆட்டோ, அதில் பிடிச்சி ஏறி நம்ம கோவில் வாசலில் போய் இறங்கிட்டோம். இறங்கிட்டு அங்கே ஒரு ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம வந்து சன்னதிக்கு தான் போனோம். ராஜகோபுரம் அங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போயாச்சு. அங்கே வந்து கவுண்டர் வந்து ஃப்ரீயாக போகிற கவுண்டர் நம்ம போயிட்டு இருந்தோம். இதுவே வந்து ஒரு கிரிவலம் சுற்றின மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப உள்ளே இருந்துச்சு சாமி. நல்லபடியாக போய் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரும்போது தான் இந்த கோபுரத்தெல்லாம் வீடியோ எடுத்தது. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. பாய்.